இன்றைக்கி ஆடி 18. இன்னையோடு எங்கள் சூரியக்குட்டி செத்து போய் 2 வருஷம் ஆயிடுச்சு. போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் ஆடி 18 தான் அவன் செத்தான். அவனுக்கு வந்து 2 மாதத்து குட்டி தான் அவன். அவனுக்கு கேன்சர் கழுத்தில் வந்துடுச்சு. சனிக்கிழமை தான் கட்டியாக இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம். ஞாயிற்றுக்கிழமை டாக்டர் வந்து பார்த்துட்டு இந்த மாத்திரையை கொடுங்க, இதுக்கு வந்து சரியாகல அப்படின்னா அது கேன்சராக இருக்கும்னு சொன்னார். அப்புறம் திங்கக்கிழமை வந்து அவரே உறுதிப்படுத்திட்டார். செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி அந்த 4 நாள் அவன் பட்ட வதை வந்து அது வந்து சமாளிக்க முடியல. அவனால் வலி வந்து பொறுக்க முடியல. கட்டி பெருசாக கத்த ஆரம்பிச்சிட்டான். கண்டினியூவாக கத்த ஆரம்பிச்சிட்டான். சமாளிக்கவே முடியல. அப்புறம் டாக்டர் ஊசி போட்டு பழுக்க வச்சு அதை உடைய வச்சிட்டாரு. உடைய வச்சும் வந்து அவனால் வலி பொறுக்க முடியல. உடைய வச்சு ஒரு நாள் நல்லாவே இருந்தாங்க. நல்லா குதிச்சான், விளையாடினான். நான் வந்து இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை, அப்படியே பொண்ணு நல்லாகி போயிடும்னு நினச்சேன். ஆனால் டாக்டர் சொன்னார், கண்டிப்பாக நல்லாவாதுக்கா, இது வந்து சின்ன குட்டி, இது சமாளிக்காது, இது வந்து இன்னும் கொஞ்ச நாள், இன்னும் 2-3 நாளையிலேயே தொண்டை ஓட்டை போட்டு உள்ளே நுழைஞ்சிரும், புறையோடி போயிடும், இது கண்டிப்பாக காப்பாற்ற முடியாது, நீங்கள் நம்பாதீங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் வந்து எனக்கு நம்பிக்கை இருந்தது. அவன் நல்லா விளையாடிட்டு நல்லா பால் குடிச்சிக்கிட்டு நல்லா அந்த கட்டி உடஞ்ச உடனே அவன் நல்லா ஹெல்த்தாக இருந்தான். அப்புறம் வந்து பார்த்தா டாக்டர் சொன்ன மாதிரி ஒரு நாள் தான் நல்லா இருந்தான். செவ்வாய்க்கிழமை கட்டி உடஞ்சது, புதன்கிழமைனா நல்லா இருந்தால் திருப்பி வியாழக்கிழமெல்லாம் திருப்பி அணத்த ஆரம்பிச்சிட்டான், கத்த ஆரம்பிச்சிட்டான். பயங்கரமாக வலி பயங்கரமாக இருக்கும், பெயின் கில்லர் இதை சமாளிக்காது, சின்ன குட்டி அப்படின்னு சொன்னார். சரி, தூக்க மாத்திரை கண்டினியூவாக 7 மணி நேரத்துக்கு ஒரு தடவை கண்டினியூவாக தூக்க மாத்திரை கொடுத்தேங்க. நைட்டு 1 மணிக்கு எந்திரிச்சு பால் காய்ச்சி அதில் மாத்திரையை போட்டு அரைச்சி போட்டு கொண்டு போய் கொடுப்பான். ஆனால் குடிச்சிக்குவான் கடைசி வரைக்கும். அது எதுக்கு அந்த பாலை குடித்தானோ கடைசி வரைக்கும் பால் குடித்தான். டாக்டர் சொன்னார், குடிச்சிக்கிட்டா பொழைச்சிக்கும், ஓரளவு கூட பார்க்கலாம், நல்லா குடிக்குது அப்படின்னு சொன்னார். கடைசியாக பார்த்திங்க அப்படின்னா தொண்டையை ஓட்டை போட்டுட்டு கடைசியாக நான் கொண்டு போய் வச்ச பாலை ஒரு நாள் காலையில் 7 மணிக்கு அவன் குடித்தாங்க. ஆடி 18 அன்னைக்கு காலையில் 7 மணிக்கு நான் கொண்டு போய் பால் வைக்கிறேன். குடிச்சிட்டு நிமிந்து என்னை நல்லா பார்க்குறான். நிமிந்து பார்க்கும்போதெல்லாம் தொண்டை வழியாக வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் அப்படியே சுருண்டு விழுந்தான். அதுக்கப்புறம் எந்திரிக்கலை. அப்போ தான் டாக்டர் வந்தார். நான் தான் அப்பயும் சொன்னேன்ல, காப்பாற்ற முடியாது, நிச்சயமாக காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு. அந்த தென்னந்தோப்பில் தான் அவனை புதைச்சோம். எதுவுமே பண்ண முடியல. ஆனால் ஒரு மனிதனுக்கு கூட அந்தளவுக்கு பார்த்துருப்பாங்களான்னு இல்லை, கிட்டியே இருந்து அந்த அளவுக்கு பார்த்தேன். ஆனால் சமாளிக்க முடியல. தயவு செஞ்சு கடவுள் வந்து இந்த மாதிரி குட்டிங்களுக்கு அந்த நோய் கொடுக்காமல் இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். என்னோடய சூரியக்குட்டியோட ஆத்மா அந்த வைகுண்டத்துக்கு போயிருக்கோம் நான் நம்புகிறேன்.